guys, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து 3 days வந்துட்டு ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் வந்து பாத் வந்திருக்கோம். ஸோ பாத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இப்போ தான் வந்து போக போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு தான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் த பாப்புலர் புல்ட்னி பிரிட்ஜ். நாங்கள் வந்து ஜான்வரியில் போயிருந்தனால அங்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. யூஸ்வலி இஃப் யூ கோ இன் சம்மர் அங்கே வந்துட்டு இந்த போட் ரைட் அதெல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த சொன்ன பிரிட்ஜ் வந்துட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு இங்கே வந்து பாத் மார்க்கெட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்து போகிறோம். ஸோ நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ரொம்ப கலர்ஃபுல்லான ஸ்மால் ஷாப்ஸ் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாமே ஹேண்ட்மேட் ஹேண்ட் பெயிண்டட் ஸ்டஃப் நிறையா வந்துட்டு ஹேண்ட்மேட் திங்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. லைக் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஃபீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து ஸ்மால் ஷாப்ஸ் ஹேண்ட்மேட் ஷாப்ஸ் அதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சு. இந்த மார்க்கெட் வந்து 1768 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரேட் பாத்தில் வந்து ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ட்ரேட் மார்க்கெட் இது தான். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் இல்லை. இது வந்து 1768 வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரேட்காக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மார்க்கெட். இதுதான் வந்துட்டு பாத்தில் வந்து ரொம்ப ஓல்டஸ்டான மார்க்கெட். நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம வந்து பாத் ஆபிக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்துட்டு இது என்ன ஸ்பாட்டுன்னு தெரியல. பட் இங்கே இருக்க லைக் எல்லா பிளேஸுமே வந்து ஆர்கிடெக்சரில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. லைக் எல்லா பில்டிங்குமே வந்துட்டு உங்களுக்கு லைக் ஒரு ஃபேஸஸ் அண்ட் லைக் க்ரியேட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு ரோமன் பாத் ஸ்பா வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இன்னும் வந்து எதுவும் ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு ஸ்பா வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்பாக்கு தான் வந்து போக போகிறோம். எந்த ஸ்பா போக போகிறோன்னு தெரியல. இங்கே நிறையா ஸ்பாஸ் இருக்குது. பட் இங்கே பாத் ஸ்பாஸ் நிறையா இருக்குது. நாங்கள் அதில் வந்து எந்த ஸ்பா போக போகிறோன்னு வந்து இன்னும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு நாங்கள் ஃபைனலாக தான் வந்து பாத் ஸ்பா போகலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு ராயல் கிரசன்ட் அப்படின்னு ஒரு கார்டன் ஏரியாவுக்கு வந்து போயிட்டுருக்கோம். வி பாட் சம் ஃபுட். இப்போ நாங்கள் வந்து அங்கே போய் உட்காந்து சாப்பிட போகிறோம். அண்ட் நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக கார்டன் ஏரியாஸ் தான் இருந்துச்சு. நீங்கள் நல்லா பார்த்தாவே தெரியும். ஸோ அங்கே வந்து ஒரு குட்டி ஒரு பார்க் இருந்துச்சு. பேசிக்கலி ராயல் கிரசன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 30 டெரஸ்ட் ஹவுஸ் வந்து கண்டினியூஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜார்ஜியன் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் இதை முடிச்சுட்டு அந்த ஸ்பா போகிற பிளான் இருந்துச்சு. பட் வெதர் வந்துட்டு ரொம்ப லைக் விண்டி அண்ட் ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் அந்த அன்றைக்கி வந்து ஸ்பா போகல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நாங்கள் டைரெக்டாக வந்து நாங்கள் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் போயிட்டுருக்க வழி தான் இது ஃபுல்லாகவே. ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய பேம்ப்ளெட்ஸ் வச்சுருந்தாங்க. லைக் ஆக்ஸ்ஃபோர்டில் என்னென்ன மெயின் பிளேசஸ் இருக்குது அந்த மாதிரி. அதில் ஒரு பேம்ப்ளெட்டில் வந்துட்டு பாப்புலர் விசிட் பண்ணுற 8 பிளேசஸ் இருந்துச்சு. அதில் சில பிளேசஸ் வந்துட்டு பெய்டும் இருந்துச்சு, ஃப்ரீ என்ட்ரியும் இருந்துச்சு. நாங்கள் மெயினாக ஃப்ரீ என்ட்ரி பிளேசஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஹாய் காய்ஸ், நான் வந்து இப்போது டே 2ல் இருக்கோம். நம்ம இப்போ வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கேன். நேற்று நான் வந்து பாத்தில் வந்து லாஸ்ட் vlog வந்து எண்ட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் நேற்று நைட்டே வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து டூர் கைட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பிளேசஸில் தான் நம்ம போய் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து காமனாக வந்து விசிட் பண்ணுற ஒரு 8 பிளேசஸ் வந்து இருக்குது. அந்த பிளேசஸ் தான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிற வழியில் இந்த பிரிட்ஜ் ஒன்று பார்த்தோம். இது வந்து ஹைட் பிரிட்ஜுன்னு சொன்னாங்க. இது வந்து விக்டோரியன் ஃப்ளாட் கேஸ்ட் அயனில் வந்துட்டு இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் போக போகிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போனது வந்துட்டு ஆஷ்மோலியன் மியூசியம். இது வந்து தான் பிரிட்டனில் ஃபர்ஸ்ட் பப்ளிக் மியூசியம்னு சொல்கிறாங்க. இது வந்து 1683 வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கியாலஜி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் பார்த்ததில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய மம்மிஸ் பாடிஸ், ஹோல் மம்மி, அதுக்கப்புறம் வந்து பேபி மம்மி, அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டை வந்து மம்மிஃபைடு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து எஜிப்தியன்ஸ் அதுக்கு வந்து ஒரு ஹோல் செக்ஷனே இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண யூட்டென்சில்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட லைக் ஜுவல்லரிஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே வந்துட்டு இது லைக் ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹோல் மம்மீஸை வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து வாழ்ந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறதுக்காக அங்கே நிறைய கைட்ஸ் இருந்தாங்க. உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஆன்ஷியன் எஜிப்ட் வந்தோட ஹிஸ்ட்ரி வந்து ஹோலாக வச்சுருந்தாங்க. இது ஒரு ஏரியா இருந்துச்சு. அங்கே வந்து லைக் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருந்தாங்க. ஸோ நீ ஒவ்வொரு இது ப்ரெஸ் பண்ணும்போதும் அவங்கள வந்துட்டு ஃப்ளாஷ் பண்ணி வந்து லைக் அவங்களோட இதை வந்து சிம்பாலைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எஜிப்டில் ஏதாச்சும் பார்ட்டி நடந்துச்சுன்னா இந்த லைக் வெசல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ஷியன் எம்பையர். ஸோ அங்கே அவங்க யூஸ் பண்ண யூட்டென்சில்ஸ், ஜுவல்லரி எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பேசிக்கலி இது ஒரு ஹிஸ்ட்ரி மியூசியம், ஆர்ட் அண்ட் ஆர்கியாலஜி மியூசியம். ஸோ அங்கே டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஹிஸ்ட்ரி, லைக் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எம்பையர்ஸ் அதெல்லாம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே வந்துட்டு ஒரு குட்டி ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம். லைக் அந்த ஹோல் மியூசியம் பற்றி குட்டி குட்டி ஸ்டஃப் வச்சுருந்தாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் போனது வந்து மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. திஸ் இஸ் பேசிக்கலி 19th centuryயில் வந்து பில்ட் பண்ண மியூசியம். இதில் மெயினாக என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா எர்த், சயின்ஸ் அண்ட் நேச்சர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. இங்கே மெயினாக வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ், அதோட போன் ஸ்ட்ரக்சர், டைனோசரஸ், அந்த மாதிரி எல்லா அனிமல்ஸோட போன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், இங்கே வந்துட்டு ஹோல் டைனோசரஸ் அந்த போன் ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து மேமல்ஸ் எப்படி வந்து எவல்யூஷன் ஆச்சு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு.
ஒரு பெரிய ஒரு டைனோசரோட போன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் லைக் அந்த அனிமல்ஸோட பற்றி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் அந்த மியூசியம் லிங்க் பண்ணியே வந்து பிட்ரிவர்ஸ் மியூசியம் இருந்துச்சு. அங்கே உங்களுக்கு ஃபேமஸான ஆந்த்ராலஜி, எத்னாலஜி அண்ட் தென் ஆர்கியாலஜி பேஸ் பண்ண ஸ்டப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. லைக் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைக் டிஃப்ரெண்ட் ஏஜஸில் வாழ்ந்த பீப்புளோட ஸ்டஃப், அவங்க யூஸ் பண்ண லைக் மிஷின் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து இருந்துச்சு. இது வந்து ஸ்டோன் ஏஜில் யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த லைக் ஏஜஸ் முன்னாடி எப்படி வந்துட்டு ஸ்டிச்சிங் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டே 2ஓட பிளேசஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நாங்கள் ஒரு 3 பிளேசஸ்க்கு தான் போனோம். ஏன்னா பிகாஸ் இங்கே நிறையா வந்து மியூசியம்ஸ், யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி தான் மெயினாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 3 பிளேஸ் போனோம். இனி வந்துட்டு போகிற வழியில் வரும்போது நிறைய ஷாப்ஸ் வந்து பார்த்தோம். மேபி அங்கே வந்து ஷாப்பில் போயிட்டு டே 2 வந்து முடிச்சுருவோம். நாளைக்கு வந்து காட்ஸ்வோல்ட் அங்கெல்லாம் வந்து போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு போகும்போது vlog எடுக்கிறேன்.